வணக்கம். உசைத் கான் வயது 4, யோகிதா டாக்கரே 2 வயது, திவ்யான்ஷ் 3 வயது, ரிஷிகா 5 வயது, ஸ்ரேயா யாதவ் 2 வயது, ஹிதேஷ் சோனி 4 வயது, விகாஸ் 4 வயது, விதி 3 வயது, அத்னான் கான் 5 வயது, குனால் யதுவன்ஷி கடந்த ஒரு மாதமாக வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். மீதம் இருக்கக்கூடிய குழந்தைகள் யாரையுமே காப்பாற்ற முடியவில்லை. இந்த பட்டியல் இங்கே முடியவும் இல்லை. ராஜஸ்தானிலிருந்து வரக்கூடிய தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 11க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில் 18க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இது கணக்கில் வந்த எண்ணிக்கை மட்டும்தான், கணக்கில் வராதது ஏராளம். இந்த பதிவில் ஒரு கேள்வியுடன் நான் தொடங்க போகிறேன். ஒரு டாக்டரை நீங்கள் கைது செய்தீர்கள். அதே நேரத்தில் யார் இந்த குழந்தைகளை கொண்டிருக்கிறார்களோ, எந்த மருந்தை வேணும்னே ஒரு சில்லறை லாபத்திற்கு ஆசைப்பட்டு தயாரித்திருக்கிறார்களோ அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுத்தீர்கள்? எதற்காக அவர்களை கைது செய்யவில்லை? தமிழ்நாட்டை சார்ந்த ஸ்ரீசான் பார்மசூட்டிக்கல் என்கிற இந்த கம்பெனி காஞ்சிபுரத்தில் இருக்கிறது. எந்த அளவில் இவர்கள் மருந்தை தயாரித்திருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, இன்றைக்கி கிட்டத்தட்ட 25லிருந்து 30 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா 3 மாநிலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி திவ்யான்ஷ் யதுவன்ஷி என்கிற 6 வயது சிறுவன் வீட்டுக்கு திரும்பி இருக்கிறான். வரும்போதே உடம்பு கொதித்திருக்கிறது, ஜுரம், காய்ச்சல். அம்மா அன்னைக்கு ஏதோ வீட்டில் இருக்கக்கூடிய மருந்துகளை கொடுத்து பார்த்திருக்கிறார். அடுத்த நாள் காலையில் திவ்யான்ஷுடைய தகப்பனார் பிரகாஷ் யதுவன்ஷி இந்த குழந்தையை அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றிருக்கிறார்கள். அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனை டாக்டர் பிரவீன் சோனி, பரசியா தாலுக்காவில் ஒரு மிக பிரபலமான ஒரு டாக்டர், ஒரு பீடியாட்ரிஷியன், குழந்தைகளுடைய டாக்டர். இவர் அந்த குழந்தையை பார்த்த உடனே ஒரு சில மருந்து மாத்திரைகளை கொடுத்திருக்கிறார். இதுடன் ஒரு சிறப்பையும் கொடுத்திருக்கிறார், அதாவது இருமல் மருந்து. மருந்தின் பெயர் கோல்ட்ரிஃப். கோல்ட்ரிஃபை தயாரித்த கம்பெனியின் பெயர் ஸ்ரீசான் பார்மசூட்டிக்கல், காஞ்சிபுரத்தை சார்ந்த, தமிழ்நாட்டை சார்ந்த இந்த கம்பெனி. இந்த கம்பெனி எந்த மருந்தை தயாரித்ததோ தடை செய்யப்பட்ட டைஎத்திலீன் கிளைகால் என்கிற இந்த சப்ஸ்டன்ஸை கலந்து இந்த மருந்தை தயாரித்திருக்கிறார்கள். இந்த சால்வெண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸிற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சால்வெண்ட், அதாவது பிரேக் ஆயில், கிரீஸ், லூப்ரிகேண்ட், இது போன்ற பொருட்களை தயாரிப்பதற்காக ஆன்டி ஃப்ரீஸ் தன்மை கொண்ட இந்த கெமிக்கலை கலந்து தயாரிப்பார்கள். இது மருந்தில் கலக்குவதற்கோ அல்ல சாப்பிடுவதற்கோ எங்கேயுமே அப்ரூவ் செய்யப்படாத ஒரு மருந்து, ஒரு கெமிக்கல். டாக்டர் சோனி இந்த குழந்தைக்கு இந்த மருந்தை கொடுக்கும்போது அடுத்த 3 நாட்களுக்கு இந்த மருந்தை சாப்பிடுவதாக கூறியிருந்தார். ஆனால் திவான்ஷோடைய உடல்நிலை சரியாகவில்லை. 2 நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை டாக்டர் சோனியை சந்திக்க போயிருக்கிறார்கள். தேவான்ஷோடைய உடல்நிலையை பார்த்த உடனேயே ஒரு பிளட் டெஸ்ட் மற்றும் யூரின் டெஸ்ட்டை எடுப்பதற்காக கூறியிருக்கிறார். பிளட் டெஸ்ட் எடுக்க சென்ற தேவான்ஷ் அதே இடத்தில் யூரின் சாம்பிளையும் கொடுக்க போயிருக்கிறார். அங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்கிறார்கள், ஒரு டப்பா கொடுத்திருக்கிறார்கள். யூரின் எடுக்க சொல்லி அவருடைய தகப்பனார் கூறும்போது, தேவான்ஷ் எனக்கு வலிக்குது, ஆனால் எனக்கு யூரின் வரவில்லை. நாள் முழுவதும் காத்திருக்கிறார்கள், ஆனால் அந்த குழந்தைக்கு யூரின் வரவில்லை. இந்த விஷயத்தை எடுத்து மறுபடியும் அங்கே போயிருக்கிறார்கள். டாக்டர் சோனி பார்த்த உடனேயே இது ஒரு சிவியரான இன்ஃபெக்ஷன் போன்று தெரிகிறது, நான் ஒரு சின்ன மருத்துவமனையை நடத்தி வருகிறேன், என்னால் இதை பார்க்க முடியாது, அதனால் நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்லுங்கள். மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையுடைய நிலை இவர்களுக்கு தெரியும். அந்த மருத்துவமனையை நம்பாமல் அருகே இருக்கக்கூடிய இன்னொரு மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றிருக்கிறார்கள். கூட்டிச் சென்று பார்த்தபோது இந்த குழந்தையோடைய 2 கிட்னிகளுமே ஃபெயில் ஆகிவிட்டது. கிரிட்டினைன் லெவல் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. உடனடியாக டயாலிசிஸில் போட்டால் மட்டும்தான் குழந்தையை காப்பாற்ற முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். அதன்படி அதுவும் நடந்திருக்கிறது. இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை பாருங்கள். கடந்த 7 வாரத்தில் 18க்கும் மேற்பட்ட குழந்தைகள், அதில் தேவான்ஷும் ஒரு குழந்தை,
நாக்பூர், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இது போன்ற ஏராளமான இடங்களில் ஒரே முறையான ரிசல்ட் வெளிவந்திருக்கிறது. அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வெளிவந்த தகவல் படி நீங்கள் பார்த்தீர்களா, முக்கியமாக இதை ஐடென்டிஃபை செய்த முதல் டாக்டர் நாக்பூரை சார்ந்த ஒரு டாக்டர்ஸ் டீம் டைஎத்திலீன் கிளைகால் கலந்த ஒரு மருந்தை கொடுத்ததால் இந்த மரணங்கள் நடந்து கொண்டிருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இதற்கு பின் என்ன? அக்டோபர் 3ஆம் தேதி தான் மத்திய பிரதேச அரசாங்கம், அதுவும் தமிழ்நாட்டு ட்ரக் டெஸ்டிங் லெபார்டரியிலிருந்து வெளிவந்த தகவலுக்கு பின்பு தான் அங்கே அந்த பேன் செய்யப்பட்டது. தமிழ்நாடு ட்ரக் டெஸ்டிங் லெபார்டரி இந்த ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனியை சோதனையிட்டு பார்க்கும்போது 364 மேனுஃபேக்சரிங் வயலேஷன் இந்த கம்பெனி, இந்த ஃபேக்ட்ரி நடத்தியதாக கூறியிருக்கிறார்கள். ஸ்ரீசான் ஃபார்மசிட்டிகளுடைய லைசன்ஸை கேன்சல் செய்து விட்டார்கள். ஆனால் எந்த விதமான கைதும் நடக்கவில்லை. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய நகையை வித்திருக்கிறார்கள், நிலத்தை வித்திருக்கிறார்கள், தன் கையில் இருந்த அனைத்து சேவிங்கையும் போட்டிருக்கிறார்கள். ஆனால் குழந்தைகளை காப்பாற்ற முடியவில்லை. ஒவ்வொரு கதையும் நீங்கள் கேட்டீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த குழந்தைகள் வேதனைப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் என்று. தேவான்ஷோடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள்னா, டயாலிசிஸ் தொடங்கிவிட்டது. 3 டயாலிசிஸ்க்கு பின்பு 4வது டயாலிசிஸில் குழந்தையோட உடல்நிலை மோசமாகிறது. குழந்தையை வென்டிலேட்டர் மெஷினில் போட்டிருக்கிறார்கள். 10 நாட்கள் குழந்தை வென்டிலேட்டரில் இருக்கும்போது தேவான்ஷுடைய தகப்பனார் தன் கையில் இருந்த அனைத்து சொத்துக்களுமே வித்திருக்கிறார். எதுவுமே செய்ய முடியவில்லை. 7 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். இதற்கு மேல் கடன் வாங்க முடியாத அந்த தருணத்தில் குழந்தையை டிஸ்சார்ஜ் செய்து விடுங்கள், நான் அரசு மருத்துவமனைக்கே கூட்டிச் செல்கிறேன். சரி, அரசு மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்ற போது அந்த குழந்தை அடுத்த நாளே தவறிவிட்டது. இதே போன்ற சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீர்கள்னா, காம்பியா என்கிற ஒரு ஆப்பிரிக்கன் நாடு 2022ஆம் ஆண்டு 66 குழந்தைகள் இதே போன்ற ஒரு கப் சிரப்பை குடித்து உயிரிழந்திருக்கிறார்கள். ஸ்ரீசான் ஃபார்மசியூட்டிக்கல் அதே தடை செய்யப்பட்ட டைஎத்திலீன் கிளைகால் ஒரு டாக்ஸிக் இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட்டை பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது. அடுத்த கதை சாஜித். இவருடைய கதையை கேளுங்கள். சாஜித் லேப்லேருந்து அந்த சாம்பிளை கலெக்ட் செய்ய பார்க்கும்போது இந்த குழந்தைக்கும் யூரின் வெளிவரவில்லை. இந்த குழந்தைக்கும் அதே போன்று டயாலிசிஸ், அதே போன்று இந்த குழந்தையும் வென்டிலேட்டர் ஆனதுக்கப்புறம் மறைந்து போகிறது. இந்த குழந்தைக்கு மருந்து எழுதி கொடுத்த அதே டாக்டர் தான் டாக்டர் சோனி. அதனால் 5 வயது ஒரு சிறுவன், சிந்த்வாடா டிஸ்ட்ரிக்ட். இந்த குழந்தைக்கும் ஜுரம், இருமல். இந்த குழந்தையும் ஒரு அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போயிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் இந்த குழந்தையுடைய நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது, அதனால் இந்த குழந்தையை அருகே இருக்கக்கூடிய வேறொரு மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்லுங்கள். டாக்டர் பிரவீன் நஹார் பிரைவேட் கிளினிக்கிற்கு இந்த குழந்தையை கூட்டிச் சென்றிருக்கிறாங்க. இந்த படத்தை பாருங்கள். 5 வயது அதுதான் நஹார் ஹாஸ்பிட்டல் இந்த குழந்தையுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்த பதில், கிரெட்டினைன் லெவல் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது. 2 கிட்னிகளுமே சரியாக வேலை பார்க்கவில்லை. குடும்பம் நாக்பூரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றிருக்கிறார்கள். 2 மணி நேரம் தொலைவு, அதாவது சிந்த்வாராவிலிருந்து நாக்பூர் போகிறதற்கான அந்த டிஸ்டன்ஸ் 2 மணி நேரம். ஆகஸ்ட் 29ஆம் தேதி அதுனானை NSH ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்திருக்கிறார்கள். டாக்டர் குழந்தையோடைய 2 கிட்னிகளுமே இதற்கு மேல் வேலை பார்க்கவில்லை, டயாலிசிஸில் உடனடியாக போட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறார். ஆனால் அதுதான் அதற்கு மேல் இம்ப்ரூவ் ஆக முடியவில்லை. அதனாலே வென்டிலேட்டரில் போட்டிருக்கிறார்கள். ஆகஸ்ட் 30ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 6ஆம் தேதி வரை அதுதான் வென்டிலேட்டரிலேயே இருந்திருக்கிறார். பெற்றோர்கள் கையில் இருந்த அனைத்து பணமுமே தீர்ந்து போனது, எதுவுமே செய்ய முடியவில்லை. மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் இருக்குது, நாக்பூரில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் சேர்த்திருக்கிறார்கள். அதனாலும் அடுத்த நாளே உயிரிழந்து விட்டார். இந்த படத்தை பாருங்கள். 3 வயதிற்கும் குறைவாக இருக்கக்கூடிய இந்த குழந்தையுடைய பெயர் விதி. மகேஷ் தஹேரியா வயது 34, ஒரே குழந்தை, ஒரே பெண் குழந்தை. இந்த குழந்தைக்கும் உடல்நிலை மோசமாக இருக்கிறது. அக்டோபர் 5ஆம் தேதி இந்த குழந்தையுடைய பிறந்தநாள். ஆனால் பிறந்த நாளுக்கு முன்பே, ஒரு சில வாரங்களுக்கு முன்பே இந்த குழந்தை உயிரிழந்து விடுகிறார்.
இந்த குழந்தைக்கு முடியாமல் போன அன்னைக்கு மகேஷ் வீட்டில் இல்லை. அதனால் மகேஷோடைய அண்ணன் இந்த குழந்தையை டாக்டர் பிரவீன் சோனியுடைய கிளினிக்கிற்கு கூட்டி சென்றிருக்கிறார். அதே போன்று டாக்டர் பிரவீன் ஒரு சில மருந்துகள், அதே கோல்ட்ரிஃப் என்கிற இந்த மருந்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அடுத்த 2-3 நாட்கள் வரை குழந்தை கொஞ்சம் தேவலையாக இருந்திருக்கிறது. ஆனால் மறுபடியும் அந்த ஜுரம் வந்திருக்கிறது. மறுபடியும் இதே டாக்டர் சோனியோட கிளினிக்கு போகும்போது இதே மருந்தை இன்னும் தொடர்ந்து கொடுங்கள் என்று கூறியிருக்கிறார். விதி மற்ற குழந்தைகள் போன்று இந்த குழந்தையும் யூரின் பாஸ் செய்யவில்லை. யூரின் பாஸ் செய்யாத காரணத்தை வைத்து இந்த முறை டாக்டர் பிரவீன் நஹாராவுடைய கிளினிக்கிற்கு கூட்டி சென்றிருக்கிறார்கள். உடனடியாக பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நஹார் இந்த குழந்தைக்கும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பதில், இந்த குழந்தையுடைய கிட்னிஸ் ஃபெயில் ஆகிவிட்டது. இந்த குழந்தையை பெற்றோர்கள் சிவில் ஹாஸ்பிட்டல் சிந்துவாராவிற்கு கூட்டி சென்றிருக்கிறார்கள். அதே நாள் அர்ஜென்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் நாக்பூர் அங்கே ஷிஃப்ட் செய்திருக்கிறார்கள். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல், இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல். அடுத்த நாள் விதி தவறிவிட்டார். இந்த செய்தியை படிக்கும்போது ரொம்பவே வேதனையாக இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையுடைய துயரத்தை படிக்கும்போது எப்படி அந்த குழந்தைகள் இந்த வலியை தாங்கியிருப்பார்கள், இந்த நிலைக்கு ஆளாகியிருப்பார்கள். இதற்கான காரணம் யார்? டாக்டர் சோனியா கிடையாது. பிகாஸ் அவர் ஒரு ப்ராக்டிஷனர். அவருக்கு எந்த காம்பினேஷனல் மருந்து இருக்கிறது என்று அவருக்கு தெரியாது. இந்த மருந்தை கொடுத்தால் குணமடைந்து விடுவார்கள், அவ்வளோதான். மருந்தை தயாரிக்கக்கூடிய கம்பெனி அவர்களுக்கு தான் அந்த காம்பினேஷன் தெரியும். எந்த சப்ஸ்டன்ஸை கலந்தால் எந்த ரிசல்ட் கிடைக்கும் என்று அவர்களுக்கு தான் தெரியும். இந்த சால்வெண்ட்டை பார்த்தீர்கள்னா டைஎத்திலீன் சாஃப்ட் சால்வெண்ட் வெறும் 50 ரூபாய் பர் லிட்டர். ஆனால் அதே நேரத்தில் சொலரின் என்கிற இன்னொரு காம்பினேஷன் அதை நீங்கள் வாங்கும்போது அதற்கான விலை 500 ரூபாய். 500 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு சால்வெண்ட், 50 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு சால்வெண்ட். 50 ரூபாய்க்கு இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட்டை கலந்து இந்த மருந்துகளை தயாரித்திருக்கிறார்கள். 6 வயது விகாஸ் யதுவன்ஷியுடைய கதையும் கேளுங்கள். இந்த குழந்தை அதே டாக்டர் சோனியோட கிளினிக்கிற்கு இதுதான் முதல் கேஸ். ஆகஸ்ட் 20ஆம் தேதி இந்த கிளினிக்கிற்கு போயிருக்கிறார். மருந்து கொடுத்திருக்கிறார்கள். 2-3 நாட்கள் மருந்தை சாப்பிட்ட பின்பு கூட குணமடையவில்லை. இதே இடத்திற்கு கூட்டிச் செல்லும்போது மறுபடியும் இந்த மருந்தை கண்டினியூ செய்ய சொல்லியிருக்கிறார் டாக்டர். பெற்றோர்கள் அந்த மருந்தை கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஆகஸ்ட் 22ஆம் தேதி குழந்தைக்கு வாந்தி வர ஆரம்பித்திருக்கிறது. அருகே இருக்கக்கூடிய இன்னொரு டாக்டரான டாக்டர் ஆகாஷ் ஸ்ரீவாஸ்தவிடம் கூட்டி சென்றிருக்கிறார்கள். ஸ்ரீவாஸ்தவா திவ்யான்ஷுடைய உடல்நிலை மிகவும் கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய காரணத்தால் விவாந்தா மருத்துவமனைக்கு ரெஃபர் செய்திருக்கிறார். விவாந்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இந்த குழந்தை ஆகஸ்ட் 24ஆம் தேதி யூரின் பாஸ் செய்வதை நிறுத்தியிருக்கிறார். டாக்டர் கிட்னி ஃபெயிலியர் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து காட்டுகிறார்கள். கலர்ஸ் ஹாஸ்பிட்டல் நாக்பூருக்கு ரெஃபர் செய்திருக்கிறார்கள். அங்கே டெஸ்ட் செய்து பார்க்கும்போது 2 கிட்னிகளுமே டேமேஜ் ஆகிவிட்டது. இந்த குழந்தை 7 டயாலிசிஸை சந்தித்திருக்கிறார். ஆகஸ்ட் 28ஆம் தேதி வென்டிலேட்டரில் போட்டிருக்கிறார்கள். செப்டம்பர் 1ஆம் தேதி திவ்யான்ஷ் ரெஸ்பான்ஸ் செய்ய நிறுத்திவிட்டார். இதுவரை பெற்றோர்கள் ஏராளமான லட்சக்கணக்கான பணத்தை கடன் வாங்கியிருக்கிறார்கள். அவர்களால் இந்த சிகிச்சையை இதற்கு மேல் தொடர முடியவில்லை. குழந்தையை டிஸ்சார்ஜ் செய்து விடுங்கள், நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்கிறோம். குழந்தையை வென்டிலேட்டரிலிருந்து எடுத்த உடனேயே மூச்சு நின்று போனது. காரணம், அந்த குழந்தையுடைய மூச்சு அந்த மிஷினில் தான் இருந்திருக்கிறது. குழந்தை ஏற்கனவே இறந்து போயிருக்கிறது. சீஃப் மினிஸ்டர் சிந்த்வாரா வரும்போது எத்தனையோ பெற்றோர்களுடைய பெயர், குழந்தைகளுடைய பெயர் அந்த இறந்து போன பட்டியலில் இல்லாத பட்சத்தில் அவர்களை சந்திக்க விடவில்லை. இவர் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார், என்னுடைய குழந்தையுடைய பெயரையும் சேர்த்து விடுங்கள், இதற்கு மேல் இது போன்ற குழந்தைகளுடைய உயிர் பிரியக்கூடாது என்று அவர் எழுதியிருக்கிறார். 4 லட்சம் ரூபாயை சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ் அறிவித்திருக்கிறார் உயிரிழந்த குழந்தைகளுக்காக. திவ்யான்ஷ் டிக்ளேர்ட் டெட் ஆன் செப்டம்பர் 2. ஒரே முறையான பேட்டர்ன், வாமிட்டிங், வயிற்று வலி, யூரின் பாஸ் ஆவதில்லை. இந்த குழந்தைகளுடைய இன்னொரு பேட்டர்ன், அனைத்து குழந்தைகளுமே ஒரே சிரப்பை குடிச்சிருக்கிறார்கள், கோல்ட்ரிஃப் என்கிற இந்த சிரப்.
டாக்டருக்கு எந்த விதமான விஷயமும் தெரியாது. எதிர்காலத்தில் எத்தனை குழந்தைகளுடைய உயிர் பிரியப் போகிறது என்று அவருக்கு தெரியாது. தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு ஒரு கடிதம் கிடைத்தது. 36 மணி நேரத்திற்குள் அக்டோபர் 1ஆம் தேதி தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்த மருந்தை பேன் செய்கிறது. கோல்ட்ரெஃப் அக்டோபர் 3ஆம் தேதி மத்திய பிரதேசத்தில் பேன் செய்யப்படுகிறது. ஆனால் கோல்ட்ரெஃப் இதற்கு எதிராக வெளிவந்த முதல் கேஸ் ஆகஸ்ட் மாதத்திலே வந்துவிட்டது. செப்டம்பர் மாதம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதற்கு பின்பும் எதற்காக இந்த விஷயத்தில் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை? முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா செப்டம்பர் 26ஆம் தேதி மத்திய பிரதேசத்துடைய FDA ஃபுட் அண்ட் ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் இவர்கள் 9 நாட்கள் வரை என்ன செய்தார்கள்? அக்டோபர் 4ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய அந்த ரிப்போர்ட் கிடைத்ததற்கு பின்பு எதற்காக கோல்ட்ரெஃபை நீங்கள் பேன் செய்கிறீர்கள்? அதற்கு முன்பு ஏன் நீங்கள் செய்யவில்லை? கண்ட்ரோல் ஆஃப் ஃபுட் ட்ரக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மத்திய பிரதேஷ் இதை சார்ந்த தினேஷ்குமார் மௌர்யா ஏற்கனவே தமிழ்நாட்டு ட்ரக் கண்ட்ரோலருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அக்டோபர் 1ஆம் தேதி. அப்போது மேனுஃபேக்சரர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க கூறியிருந்தீர்கள். அப்போது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கும் அந்த தகவலை கொடுத்திருப்பார், நிச்சயமாக கொடுத்திருப்பார். ஆனால் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. அக்டோபர் 1ஆம் தேதி CDSCO ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் செய்திருக்கிறார்கள். 6 சாம்பிள்கள் எடுக்கப்பட்டது. இந்த 6 சாம்பிள்கள் நீங்கள் பார்த்தீர்களா அனைத்துமே ஃபெயில் ஆகியிருக்கிறது. இந்த கம்பெனியில் இருந்த ஏராளமான பிரச்சனைகள் 35 ஆண்டுகளாக எந்த விதமான அப்கிரேடேஷனும் நடக்கவில்லை. 364க்கும் மேற்பட்ட தவறுகள் வயலேஷன்ஸ்கள் இந்த கம்பெனியில் நடந்திருக்கிறது. முக்கியமாக 36 கிரிட்டிக்கல் வயலேஷன்ஸ் நடந்திருக்கிறது. 325 மேஜர் டெஃபிஷியன்சிஸ் இந்த ஃபெசிலிட்டியில் இருந்திருக்கிறது. ஆனால் கூட எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள். lag report by Madhya Pradesh government also confirmed presence of toxic DEG in Coldreff syrup. Containment of over 46%. Permissible limit is just 0.1%. இந்த ரிப்போர்ட்டை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்ததோ இதே ரிப்போர்ட்டை இதற்கு முன்பே மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லெபார்டரி டெஸ்ட் செய்து பார்க்கும்போது இந்த மருந்தில் 46% DEG இருந்ததாக கூறியிருந்தார்கள். அதற்கான ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து வைத்து விட்டேன். எந்த அளவில் அரசாங்கங்களை காப்பாற்றுவதற்கான வேலையை கோதி அரசாங்கம் பார்த்து வருகிறது அதற்கான உதாரணத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். உலக நாடுகளில் இந்திய ட்ரக்ஸ்களை பற்றி ஏராளமான பிரச்சனைகள் கேள்விகள் வெளிவரும்போது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் இறந்தபோது இதே நாட்டின் கோதி மீடியா OP இந்தியா என்கிற இந்த இணையதளம் ரைட் விங்கர்ஸ்களுக்காக எழுதக்கூடிய இந்த இணையதளம் who blame Indian cough syrup for deaths in Gambia but never provided any document to prove it. Drug Controller General of India lashes out at WHO. இன்னைக்கு என்ன நடக்கிறது? அன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 66க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆக மொத்தம் ஒரு 200 குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். வெளிநாடுகளில் மட்டுமே காம்பியாவில் மட்டும் 66 குழந்தைகள். அங்கே இந்தியர்களுடைய லைசன்ஸ்களை கேன்சல் செய்யும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ரைட் விங்கர்ஸ்கள் முக்கியமாக கோதி மீடியா அதை டிஃபென்ஸ் செய்யக்கூடிய வேலையை பார்த்தார்கள். அப்போது இந்த லாபி எவ்வளோ பெரிய லாபி என்று நீங்கள் பாருங்கள். ANI அக்டோபர் 3ஆம் தேதி இந்த தகவல் வெளிவந்ததற்கு பின்பு கூட இத்தனை குழந்தைகள் உயிரிழந்ததற்கு பின்பு கூட அவர்கள் போட்ட அந்த ட்வீட்டை பாருங்கள். As per the test result, none of the samples contained diethylene glycol, which is DEG, and ethylene glycol, which is EG, contaminants that are known to cause serious kidney injury. டெஸ்ட் செய்து பார்த்தார்களா? ஆனால் எந்த விதமான சப்ஸ்டன்ஸும் கிடைக்கவில்லை. இது ANI வெளிவிடக்கூடிய இந்த தகவல் சிந்தித்து பாருங்கள். எந்த அளவில் டிஃபென்ஸ் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இது போன்ற மருந்துகளால் எத்தனை உயிர்கள் பிரிந்திருக்கிறது அந்த பட்டியலும் நீங்கள் பார்த்து விடுங்கள். காம்பியாவில் 2022ஆம் ஆண்டு 70 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த மருந்தை தயாரித்த கம்பெனியின் பெயர் மைதன் பார்மசூட்டிக்கல்ஸ், இந்தியாவை சார்ந்த இந்த கம்பெனி. இதில் டைஎத்திலோன் கிளைகால் கலந்ததாக எத்திலீன் கிளைகால் கலந்ததாக கூறினார்கள். இந்தோனேஷியாவை சார்ந்த இன்னொரு கம்பெனியால் 200 குழந்தைகள் உயிரிழக்கிறார்கள் 2022-23ஆம் ஆண்டு. இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனி இது இந்தோனேஷியாவை சார்ந்த கம்பெனி. இந்த கம்பெனி தயாரித்த மருந்துகளிலும் நீங்கள் பார்த்தீர்கள்னா டைஎத்திலீன் மற்றும் எத்திலீன் கிளைகால் கலந்ததாக கூறியிருக்கிறார்கள்.
உஸ்பெகிஸ்தான், இங்கே 20 குழந்தைகள் உயிரிழக்கிறார்கள். மரியன் பயோடெக் என்கிற இந்தியாவை சார்ந்த கம்பெனி, இவர்கள் தயாரித்த இந்த மருந்துகளிலும் டைஎத்திலீன் கிளைகால் மற்றும் எத்திலீன் கிளைகால் கலந்ததாக கூறியிருக்கிறார்கள். இந்தியா ஜம்முவில் 2020ஆம் ஆண்டு 12 குழந்தைகள் உயிரிழக்கிறது. டிஜிட்டல் விஷன் என்கிற இந்த கம்பெனி தயாரித்த இந்த மருந்து கோல்ட் பெஸ்ட் என்கிற இந்த பெயரில் டைஎத்திலீன் கிளைகாலை கலந்ததாக கூறியிருக்கிறார்கள். இந்தியா, மத்திய பிரதேஷ் மற்றும் ராஜஸ்தான், அதோடைய கதையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டிவிட்டேன். ஸ்ரீசான் பார்மசூட்டிக்கல் கம்பெனி மற்றும் கெய்சோன் பார்மசிட்டா கம்பெனி, இந்த 2 கம்பெனிகளில் தயாரிக்கப்பட்ட மருந்துகளை வைத்து இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த கொடுமையான சம்பவம் நடந்திருக்கிறது. ஆனால் எந்த விதமான கோதி மீடியாவிலும் இந்த விஷயங்களை பற்றி, இந்த சம்பவத்தை பற்றி எந்த டிபேட்டையும் உங்களால் பார்க்க முடியவில்லை. தமிழ்நாட்டை சார்ந்த கம்பெனி, தமிழ்நாட்டை சார்ந்த எத்தனை ஊடகங்கள் இதை கவர் செய்திருக்கிறார்கள், எத்தனை முறை கவர் செய்திருக்கிறார்கள், எந்த அளவில் போய் கவர் செய்திருக்கிறார்கள், எதற்காக இன்னும் இந்த மருந்தை தயாரித்த நபர்கள் கைது செய்யப்படவில்லை? சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய UPI வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.